அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சிம்ம ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய கிரகணத்தின் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு 2 கிரகணங்கள் நிகழ இருக்கு. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகணங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகின்றன. அந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், சிம்மராசினியர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் வானியல் நிகழ்வு ஆகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்கு. இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகணங்களும் பகுதி கிரகணங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இந்த வருடத்தின் 2வது சூரிய கிரகணமாக அமைகிறது. இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்கும். இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்ட் பெருங்கடல் பகுதிகளில் தெரியும். பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ரா அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2வது சூரிய கிரகணம் பித்ருபட்சம் என்று சொல்லக்கூடிய மகாலயபட்ச சர்வ பித்ரு அமாவாசையான மகாலய அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சைத்திர நவராத்திரி சைத்திர அமாவாசைக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்பதும் ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் முதல் சூரிய கிரகணம் நாளில் சனி அமாவாசையும் உள்ளது. இந்த நாளில் சனி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. சனியினுடைய பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் சனீஸ்வரரை விட்டு வெளியேறி குருவினுடைய ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த சூரியனுடைய கிரகணத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் சிம்மராசினியர்களுக்கு ஏற்படும் என்று பார்க்கும்போது, சனி அமாவாசை நாளில் சைத்ரா அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தின் பலன் அதிகரிக்கும். இந்த நாளில் நீராடி தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என கூறப்படுகிறது. என 2 நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடைகள் வழங்க வேண்டும் என்பது ஐதீகமாக உள்ளது. குறிப்பா இத்தருணங்கள்ல நீங்கள் செய்ய வேண்டிய 5 காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரில் குளிப்பது நல்லது. அதே போல கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூச்சி அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து விட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களும் நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள் வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள் நீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு படைத்த நெய்வேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு தந்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். அது மட்டுமில்லாமல் வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தால் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகள் பாதிப்பிலிருந்து மேலெல்லாம் கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் பால், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு. இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு 2 பேருக்காவது அன்னதானம் செய்வது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் சிம்மராசினியர்கள் இந்த சூரிய
கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது மிகவும் கண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்பது அவசியம். கிரகணத்தில் நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டுகள் என்று சொல்லக்கூடிய சோலார் ஃபில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலம் மட்டுமே பார்க்க வேண்டும். தியானம் செய்வது நல்லது. பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது, அதே போல் மந்திரங்கள் ஜபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிக அளவு வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரை மூடிய பானைகளில் வைத்திருக்கவும், சிலர் துளசி இலையை அல்லது தர்ப்பை பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுவது வழக்கமாக கொண்டுள்ளனர். அதே போல் கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்வீக உணவுகளை சாப்பிடுவதே கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். இந்த சூரிய கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, நேரடியாக நீங்கள் பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை: கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்க கூடும் என நம்பப்படுகிறது. சாப்பிடக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது, இந்த கிரகண நேரத்தில் சமைத்த உணவுகளான வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்தரிக்கோல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது என கூறப்படுகிறது. அத்தகைய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னிராசியில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு 11 குரு அமர்ந்திருப்பதும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதும், அந்த ஸ்தானங்களை பலப்படுத்துவதும் சிறப்பான அமைப்புகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் தீருங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவி அன்பு இருப்பாங்க. 3 செவ்வாய் நுழைவதால் தைரியம் அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதே போல் வங்கிகள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. பொது வாழ்வில் ஏற்றமாக இருக்கும். சிலருக்கு சொந்த வீடு வாங்க யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் இடம் வாங்குவது, மனை வாங்குவது அல்லது வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரியன் வாக்குஸ்தானத்தில் நுழைய இருப்பதால் பேச்சுக்களில் வேகம் வேண்டாங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பத்திரப்பதிவுகள்ல அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அதே போல் இடம் வாங்கும் போது ஆவணங்களை சரிபார்த்து கையெழுத்திடுவது அவசியங்க. சில விஷயங்கள்ல மந்த நிலை ஏற்படலாம். காரிய தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏனென்றால் சனி ராகு நெருக்கமாக இருந்து ராசியை பார்ப்பதால் வாழ்வில் சில தடங்கல்கள் ஏற்படதாங்க செய்யும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.